வெற்றி வெற்றி எந்தடா? ஐயோ, வெற்றி வெற்றி ஏய். வேணாம். இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையும் உண்மையை சொல்லிடுறேன். என்ன சார் இப்படிலாம் பண்றீங்க? ஏய், நான் நினைச்சேன்னா நாளைக்கு இந்த கம்பெனியே இருக்காத. சார் அது வந்து அவருக்கு பிஎஃப் போனா வரலையா, அதனாலதான் வந்தாரு. யோ மேனேஜர், அந்த பணத்தை எடுத்துட்டு வாயா. பணத்தை கொடுத்து இங்க வாயை மூடணும்னு நினைக்காதீங்க. நாங்க எங்க பணத்துக்காக வரல. எனக்கு எங்க அப்பாவை பத்தின உண்மை மட்டும்தான் வேணும். நீங்க நீங்க ஏதோ பெருசா மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சொல்லு. நீதான் என் மாமனாரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியா? சார் 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்க மாமனாரை நான் எதுவும் பண்ணல சார். அவர் எதுக்கு சார் நான் கொல்ல பார்க்கணும்? அவர் என் கம்பெனியோட நல்ல எம்ப்ளாயி. பண விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துருச்சு சார். வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க. மேடம் நீங்களாவது சொல்லுங்க மேடம். வெற்றி விட்டுருங்க. இங்க பாரு, இதுக்கு பின்னாடி நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னே தெரியாத. இந்த கம்பெனியவே தரமட்டமாக்கிடுவேன். மேடம் போலாம் வாங்க. ஜாக்கிரதை. மேம் போலாமா? அந்த வெற்றி லேசப்பட்ட ஆள் இல்ல. கண்டிப்பா ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். அவனுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா கூட நம்ம கதை மொத்தமா முடிச்சிடும். என்ன பண்ணலாம்? ஓகே, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிடலாம். தட்ஸ் பெட்டர் ஐடியா. மேடம், மகேஷ் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க மகேஷ். ஹாய் வெற்றி. அத்தை ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமா. என்னென்னமோ சொல்றாங்க. மாமா உயிரோட தான் இருக்காங்க, அவர் இன்னும் சாகல. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ்காரங்க வந்து பிளட் குரூப் எல்லாம் மாறி இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க. ஐ மீன் அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டேன். என்னால நம்பவே முடியல வெற்றி. என்னாலையும் நம்ப முடியல. ஒருவேளை அவரு உயிரோட இருந்தா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? ஆமாமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நானும் தினமும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் உயிரோட வந்தா மொத்த குடும்பமும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. இந்த அஞ்சலி வேற தினம் தினம் அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவும் அவளுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும்ல. ஆமாமா, கண்டிப்பா. ஆமா, இதை நீங்க எப்படி சரி செய்ய போறீங்க? அதை பத்தி ஏதாவது க்ளூ ஏதாவது கிடைச்சதா? யார்கிட்டயாவது விசாரிச்சீங்களா? மாமா வேலை செஞ்ச கம்பெனியில கூட வந்து நாங்க விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க வெற்றி? நான் வேணா நேர்ல வரட்டுமா? இல்ல வேண்டாம். நானே மிரட்டி கேட்டுட்டேன். மகேஷ் இங்க வந்து விசாரிச்ச வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. என்ன சொன்னாங்க? எந்த ப்ரூஃபும் கிடைக்கலையா? இல்ல அவனுக்கு எதுவும் தெரியல. என்ன வெற்றி, மாமா உயிரோட இருந்தா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவனுக்கு தெரியல. ஆனா ஆபீஸை விட்டு நாங்க வெளியில வரும்போது மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தோம். என்ன சொன்னாங்க? 3 நாளைக்கு முன்னாடி மாமாவை நேர்ல பார்த்தேன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க வெற்றி? நிஜமாவே அவர் மாமாவை பார்த்தாரா? ஆமா. என்னாலையும் நம்ப முடியல. அவரு பேச போயிருக்காரு, ஆனா மாமா அவாய்ட் பண்ணிட்டாராம். மாமாவோட போன் கால் ஹிஸ்டரி கிடைச்சா நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெற்றி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் நேர்ல வரேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க
நீங்க கவலைப்படாம இருங்க. வீட்ல எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. சரி. நான் கவலைப்படாம வேற யார கவலைப்படுவாங்க? உயிரோட இருக்கிறாரா? ஒரு வந்தா ஏன் நிலைமை என்ன ஆகுறது? சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவாரு. என்ன பண்றது? சிவராமா, செத்து தொலைய வேண்டியதானடா. ஏண்டா திரும்ப திரும்ப உயிரோட வந்து என்ன சாவடிக்கிற? என்னவா? மாமாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டாரு. அப்புறம் இங்க வரேன்னு சொன்னாரு. நான் வேண்டான்ட்டேன். சரி போலாம். வாங்க. தெரியல மேம், நம்ம ஏரியால எக்கச்சக்க பிரச்சனை நடந்திருக்கு. அதுல எவனாவது ஒருத்தனா இருக்கும். இல்ல வெற்றி, நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் உங்க தொகுதியே இல்லையே. ஆமா மேம், நான் தனியா இருக்கும்போது வேற, நான் உங்க கூட இருக்கும்போது அடிக்க வந்திருக்காங்கன்னா, அதுவும் மாமாவை தேடுற நேரத்துல அடிக்க வந்திருக்காங்க மேம். ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ? வெற்றி, இவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியலையே. ஆமா மேடம், அவனுங்களை மிஸ் பண்ணிட்டேனே மேம். அவனுங்களை புடிச்சு விசாரிச்சிருந்தா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கும்ல.